புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமையில இருக்கும். புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு சனிக்கிழமை நம்ம கண்டிப்பா வந்து மாவிளக்கு போடுவோம். நிறைய பேர் முதல் வாரத்திலேயே போட்டிருப்பீங்க. நானும் முதல் வாரத்திலேயே போட்டுட்டேன். இதற்கான தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அரிசி மாவு நம்ம சேர்க்கிறோம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா உயிர்கள் அனைத்திற்கும் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய அந்த அன்னத்தை குறிக்குது. அதே மாதிரி வெல்லம் வந்து இனிமையும் ஆனந்தத்தையும் குறிக்குது. நெய் வந்து பார்த்தீங்கன்னா நீரையும் அக்னியோட அந்த தன்மையும் இனிமையும் குறிக்குது. ஏலக்காய் வந்து நறுமணத்தையும் தூய்மையும் குறிக்கக்கூடியது. இதில் ஏற்றக்கூடிய அந்த ஒளி திரியில நம்ம ஏற்றக்கூடிய தீபம் மனம் என்னும் அஞ்ஞான இருளை நீக்கி ஞானம் என்னும் ஒளிச்சுடரை நமக்கு ஏற்றி இறைவனை வந்து நினைப்படுத்துறது தான் இந்த மாவிளக்கினுடைய தத்துவம். இந்த மாவிளக்கு வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நீங்க ஏதாவது ஒரு வாரத்துல நீங்க வந்து மாவிளக்கு போட்டு திருமாலுடைய அனுகிரகத்தை வந்து பெறுங்க. மாவிளக்கு போடுற வீட்டுல கண்டிப்பா திருமாலுடைய அந்த அனுகிரகமும் அருளும் வந்து நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களால எந்த வாரம் முடியுமோ அந்த வாரத்துல நீங்க திருமாலுக்கு மாவிளக்கு போட்டு அந்த பிரசாதத்தை வந்து வீணாக்காம எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. அந்த திரியில எரிஞ்ச பகுதியை வந்து கருகின பகுதியை சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. குசேலனுடைய அவளுக்கே வந்து அருள் புரிஞ்ச பெருமாள் நம்மளுடைய மாவிளக்குக்கு அருள் புரிய மாட்டாரா? நிச்சயமா புரிவாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க. நன்றி.